இரண்டு விரல் அளவுக்கு ஒரு இடம் இல்லையாம் வானத்திலே மலக்குகள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாத ஒரு இடம். அதனால் அந்த மலக்குமார்களின் அந்த பாரத்தால் வானம் இடிந்து விழுமோ என்று நினைத்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் மலக்குகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை துதித்தவர்களாக இருக்கிறார்கள். வானத்திலும் அவ்வாறுதான். அப்ப அந்த பைத்துல் மௌமூர் இருந்தது 7வது வானத்தில் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். மீண்டும் அவர்கள் வருவதில்லை. அடுத்த முறை வருவது அங்கே வேறு மலக்குகள் தான். பிறகு என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். அது ஒரு மரம். அந்த மரம் சித்ரா, நாம் வந்து சொல்கிறோம் அல்லவா இலந்தை மரம் என்று. அந்த மரம், அந்த மரம், ஆனால் இந்த மரத்தை போன்று அந்த மரம் அல்ல. அது அதனுடைய இலை யானையின் காது போன்று பெரிய இலை. இப்போ நம்ம பார்க்க சின்ன இலை இல்லவா, பெரிய இலை. அதனுடைய பழம் வந்து குடமுட்டிகள், கஜர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடம் இருக்கிறதே அந்த அளவுக்கு பெரிய அளவு இருக்கிறது. அந்த மரத்திலே அல்லாஹ்வுடைய அந்த அருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த சூழ்ந்திருந்த காரணத்தினால் அந்த மரத்துடைய அந்த வடிவமே மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரும் அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அந்த அந்த மரத்தின் வர்ணங்கள் இருந்து அந்த 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 அருள் அந்த மரத்தை மூடிய காரணத்தினால் அந்த மரத்துடைய அழகை அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரும் என்ன செய்ய முடியாது, வர்ணிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு அழகாக இருக்கிறது. பிறகு அல்லாஹ் தஆலா எனக்கு எதையெல்லாம் வஹி அறிவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் வஹி அறிவித்தார். எனக்கு ஒரு நாளிலே 50 வக்த் தொழுகையை கடமையாக்கினார். நான் அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு 6வது வானம் வரைக்கும் இறங்கி வந்தேன். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய உம்மத்துக்கு உம்முடைய ரப்பு எதையும் கடமையாக்கி இருக்கிறானா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 50 வக்த் தொழுகையை ஒரு நாளைக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை வக்து? 50 வக்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? சொன்னாங்க, இர்ஜிஅ இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு தஸ்ஃபீஃப லி உம்மத்தி. நீங்க திரும்பி போங்க அல்லாஹ் போய் உங்களுடைய உம்மத்துக்காக இந்த அளவை குறைத்து வாருங்கள். என்ன காரணம் சொன்னாங்க? உம்முடைய உம்மத்து இந்த 50 வக்த சுமக்காது. உம்முடைய உம்மத்து 50 வக்த சுமக்காது. நானும் பனு இஸ்ரவேலர்களுடைய விஷயத்திலே இப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இது அனுபவம் இருக்கிறது என்று அதுக்கு காரணத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னால அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெருச அளவு தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. அவங்க அந்த மக்களோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. தொழுகை அவர்களுக்கு ஏவி அவங்க அதுல தொழுகிற விஷயத்துல. அப்ப இது உங்களுடைய உம்மத்துக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக. அவங்க செஞ்சு அனுப்பின ஒரு காரணத்தினால அவர் என்ன செஞ்சான், நமக்கு இதை குறைத்திருக்கிறான். நான் போனேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ரப்பிடத்தில் நான் மீண்டு போனேன். திரும்ப என்ன செய்றாங்க, கீழே வர வந்தவங்க திரும்ப மேலுக்கு போறாங்க. யா ரப் கஃபிஃப் அன் உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு இதை குறைச்சுதா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான், 5 குறைத்தான். எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், 5 குறைத்தான். இப்ப எத்தனை? 55 45. 50ல 5 குறைஞ்சா எவ்வளவு? 45. இப்ப திரும்ப நான் இறங்கி வந்தேன். இது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மா ஃபஅல்த, என்ன செய்தீர்கள்? அல்லாஹ்வோடு பேசிட்டு வரீங்க இல்லையா, என்ன நடந்தது? நான் சொன்னேன், அல்லாஹ் 5ஐ குறைத்து விட்டான். அப்ப திரும்ப சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்து சுமக்க மாட்டார்கள். உங்களுடைய ரப்பிடத்திலே சென்று மீண்டும் போங்க, போய் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய உம்மத்துக்காக இதை குறைத்து கேளுங்கள். இவ்வாறு என்னுடைய ரப்புக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நான் என்ன செஞ்சேன், ஏறியும் இறங்கிக் கொண்டே இருந்தேன். என்ன இங்க வந்தா குறைக்க சொல்லுவாங்க, மேலுக்கு போனா அல்லாஹ் 5 குறைப்பான். திரும்பி வந்தா குறைக்க சொல்லுவாங்க, மேலுக்கு போனா 5 குறைப்பான். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைத்து
5 வரைக்கும் குறைக்கலாம். 8 தடவை போயிட்டு 8 9 40 முடிஞ்சிருக்கேன். முதல்ல வரைக்கும் வந்தாங்க. இப்படி அறிவிக்கிறாங்க இல்லையா? 9 இல்லையா? இப்போ வந்து அல்லாஹ் தஆலா சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது 5 வக்து ஒரு நாளைக்கும், ஆனா ஒவ்வொன்றுக்கும் 10. 5க்கு எவ்வளவு? 50. 5க்கும் 50. யாராவது ஒருவர் ஒரு நலவை செய்ய நினைத்து அதை செய்யலண்டா, நலவை செய்ய நினைத்து அதை செய்யலண்டா அவருக்கு ஒரு நன்மையும், அதை செய்துவிட்டால் 10 எழுதப்படும். ஆகவே நீங்க 5 செஞ்சீங்கன்னா 50 கிடைத்துவிடும். யார் ஒருவர் தவறு செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அவருக்கு எந்த ஒரு தவறும் எழுதப்படாது. அதை செய்தார் என்றால் ஒரே ஒரு தவறு செய்ததாகவே எழுதப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, நன்மை நினைச்சாலே என்ன செஞ்சிடும்? நன்மை எழுதப்படும். செய்துட்டா 1க்கு 10. அந்த அடிப்படையில் நீங்க 5 எழுதுறீங்கன்னா 50 நன்மை கிடைச்சிடும். பாவத்தை அப்படி இல்லை. பாவத்தை நினைத்தால் நன்மை தீமை எழுதப்படுவதில்லை. செய்தா 1க்கு 1 தான். பாவம் என்பது அன்புள்ளவர்களே நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் தோன்றும் இல்லையா? தோன்றுமா தோண்டதா? யாராவது இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அப்படி இருந்தா அவர் மனிதனே கிடையாது. மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும். அதை செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்பும் அவர்கிட்ட இருக்கும். அப்ப தடுத்து போடும். உடல் சக்தி இருக்கும், பொருள் சக்தி இருக்கும், நேரம் வசதி வாய்ப்புகள் இருக்கும். அல்லாஹ்வுக்காக அதை தடுத்துக்கிட்டா இது இபாதத். அப்ப அவருக்கு நன்மை எழுதப்படுது. தவறு செய்ய நினைத்து அவர் அல்லாஹ் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அவர் அல்லாஹ்வுக்காக தடுத்துக்கிட்டாருன்னா என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்கிறது. செய்து விட்டால் 1க்கு 1 தான். அப்ப நாங்க வந்து பல தவறுகளை செய்ய வாய்ப்பு கிடைத்து சந்தர்ப்பம் கிடைக்கிறத செய்துடுறோம். செய்து கொண்டு சொன்னா நான் என்ன செய்ய, அப்படியே ஒரு கட்டத்தினால செஞ்சேன், அப்படியே ஒரு கட்டம் வரும்போது தான் விழணும். செய்யவே முடியாத கட்டத்தில் செய்ய முடியாதானே. சவுதி அரேபியாவில் நிறைய பேருக்கு பல தவறுகள் செய்த பழக்கம் உள்ளவங்க இங்க செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? வசதி இல்லை, அதனால செய்ய முடியல. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது யாருக்கும் முடியாதான். வாய்ப்பு கிடைக்கணும், அப்ப விடணும். அப்ப தவறு செய்ய நினைத்தால் தீமை எழுதப்படுவதில்லை, நன்மையை நினைத்தால் நன்மை எழுதப்படுவது கொண்டு ஒரு தவறை செய்தால் நன்மையை செய்தால் 1க்கு 10 எழுதப்படுவது கொண்டு ஒரு தவறு செய்தால் என்ன செய்யாது? 1க்கு 10 தீமை எழுதப்படுவதில்லை. அப்ப நாங்க தவறை நினைப்போம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக தடுத்து கொள்வோம். அப்படி ஒரு ட்ரைனிங்கை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு வரும்போது ஷைத்தான் நிறைய பிரதிபலங்கள்லாம் சொல்லுவான். அது செய்ய அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அது வரும், இது வரும். நீங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு நான் இதை விட்டு பார்க்குறேன், விட்டு பார்க்கிறேன், இதுல என்ன கிடைக்கும் போது பார்ப்போம். விட்டு பாருங்க, சுபஹானல்லாஹ், அவ்வளவு இன்பமா இருக்கு. அதை விட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது பெரிய இன்பம் கிடைக்கும். அப்படி செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். தவறு செய்யறதுக்கு எண்ணம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஷைத்தான் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவான். நம்ம அன்னைக்கு சொல்லுவோம், இன்றைக்கு மட்டும். பொதுவாக ஒன்று சொன்னாலும் ஷைத்தான் ஒரு பெரிய மலையேற்றிக்கூடிய பாடம். எப்படி இதை வருவது, விட்டு எப்படி வாழ்றது, இன்றைக்கு மட்டும் சொல்லுங்க. அப்படி செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கு எப்படி வாழ்க்கை ஓடி முடிச்சு ஒரு நாள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இன்றைக்கு தவறு செய்யறதில்ல, இன்றைக்கு மட்டும். 2 நாள் சொன்னா தான் பிரச்சனை வரும், 3 நாள் சொன்னா தான் பிரச்சனை வரும். செய்து சொல்லுவோம், அது எப்படி வாழ முடியுமா? இதை பார்க்காம, இதை கேட்காம, இப்படி வியாபாரம் பண்ணாம, இப்படி செய்யாம, இன்றைக்கு மட்டும் சொல்லு, இன்றைக்கு மட்டும்தான். அன்றைக்கு பாருங்க, முந்தைய நாள் செய்த நாளையும் பின்னால் உள்ள நாள் செய்யாம தான் இருக்கணும். முன்னால் உள்ள நாளையும் இன்றைய நாளையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நேற்றைய நாள்ல அமைதியா இல்லை இன்றைய நாள்ல அமைதியா இல்லை? இன்றைய நாள் தான் அமைதி. ஆக தவறை நினைத்தால் அவருக்கு பாவம் எழுதப்படுவதில்லை, செய்தால் 1க்கு 1 என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப எனக்கு சொன்னால், நான் கீழே இறங்கி வந்தேன். இதுவரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் திரும்ப வரைக்கும் வரோம். எது 5 உரைக்கப்பட்டது பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உம்முடைய ரப்பிடத்தில் சென்று இதையும் குறைத்து வாருங்கள், உங்களுடைய உம்மத்து இதையும் சுமக்காது. எதை? 5 சுமக்காது. இன்றைக்கு உண்மையிலே அதை பார்க்கிறோம். 5க்கு போற பாடு நம்மள இங்க இருக்கக்கூடிய மக்கள்லயே கரெக்டா 5 அந்த வக்தில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 அந்த வக்தில் உள்ள மக்கள். வெளியில் உள்ள மக்களை விட்டுருவோம், நமக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் தொழுவோம். சில நேரத்தில் என்ன செய்யுது? வாதாட வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது இல்லையா?
50ங்க 50 இருந்து 5 50 இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு தொழுகையை முடிஞ்சுக்கிட்டு வரக்கல அடுத்த தொழுகை வாங்க சொல்லப்படும். இப்ப 24 மணி நேரத்துல 50 வக்து எவ்வளவு வரும்? 35 நிமிஷமா? ஒவ்வொரு 35 நிமிஷத்துக்கும் 35 நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு தொழுகை. ஒரு தொழுகைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு திரும்பி வரக்கல அடுத்த தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரியக்கூடியவன் என்ன செய்திருக்கிறான்? அதை குறைத்து 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 5 ஆக்கி 5க்கு 50 தொழுகை நன்மை அப்படி என்று சொல்லிவிட்டான். இப்ப இதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உம்முடைய உம்மத்து சுமக்காது அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்யுங்க, குறைத்து கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு வெட்கமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே போவதற்கு. அல்லாஹ் 50 இல்லவா 5 குறைச்சிக்கிறான், இனிமேலும் போய் குறைக்க சொல்றீங்க. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அல்லாஹ் தஆலா 5 ஆக கொடுத்து விட்டு இது 50 நன்மை லா யுபத்தலுல் கௌல் லதைய, இனி என்னிடத்திலே மாற்றம் இல்லை. இனி என்னிடத்துல 50ல இருந்து குறைக்கப்பட்டு வந்தாச்சு இல்லையா, இனிமேல் மாற்றப்படாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 5ஐ குறைத்துக்கிட்டு வரும்போதும் என்னது என்ன சொன்னாங்க, இதை குறைத்துக்கிட்டு வாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை எனக்கு வெட்கமா இருக்கு, இனி பொறுத்து எல்லா இடத்துல வெட்கமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. வேற ரிவாயத்திலே வருகிறது, அந்த மீராஜுடைய இரவிலே நான் ஒரு கூட்டத்தின் பக்கமாக நடந்து சென்றேன். அவர்கள் செம்பினால் உண்டான செம்பு நகத்தால் அவர்கள் தன்னுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கிளி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சிகளை மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள், மக்களுடைய மானத்தில் கை வைத்தவர்கள். மற்றவங்களுடைய மானத்தில் கை வைத்தவங்க, மற்றவங்களுடைய குறைகளை பேசியவர்கள். அவருக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க, மற்றவர்களுடைய குறை பேசக்கூடாது, மற்றவர்களுடைய மானங்களை என்ன செய்யக்கூடாது, நாம மானங்களிலே கை வைக்கக்கூடாது. அன்புள்ளவர்களே, இன்னும் வேற வேற இடங்களிலே வித்தியாசமான ரிவாயத்துகள் இருக்கிறது, நமக்கு இதுவரைக்கும் போதுமானது. இந்த பிரயாணத்துக்கு பெயர் என்ன? மிஅராஜ். மிஅராஜ் மேலே ஏறி சென்ற பிரயாணம். தரையில் நடந்ததுக்கு பேர் என்ன? இஸ்ரா. மேலே நடந்த பிரயாணத்துக்கு பேர் என்ன? மிஅராஜ். ரெண்டும் தொடர்ந்து அதே இடத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து இந்த உம்மத்துக்கு இந்த தொழுகையை கடமையாக்கினார்கள். இன்று வரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வரை இந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும், நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம நம்முடைய மரணம் வரைக்கும் பின்பற்ற வேண்டும். அன்புள்ளவர்களே, இந்த செய்தியை பற்றி நாம் கேள்விப்பட்டதற்கு பிறகு நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன? இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. முதலாவது அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை. அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை. இன்றைக்கு நாம் 1423வது ஆண்டிலே 1432 இருந்து கொண்டிருக்கிறோம். சந்தேகம் இல்லையா? 32 1434 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு வரைக்கும் இன்று வரை முதல் வானத்துக்கு யாரும் போனதாக செய்தி கிடையாது, சூரியனுக்கு போன செய்தி கிடையாது. நான் அறிந்த வரை செவ்வாய்க்கு போய்கிறாங்க. செவ்வாய் சந்திரன் அதோட தூரமா இல்ல செவ்வாய் தூரமா? செவ்வாய்னா இப்ப சமீபமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நாசா அவங்க வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அமைத்து வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு ரிசர்ச் தான் ஆயிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் போனதா சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுல அவங்களுக்கு என்ன புதிய புதிய தகவல்கள். சென்ற வாரம் கூட நான் ஒரு நியூஸ் படித்தேன். சூரியனை சுற்றி இன்னும் பல புதிய கோள்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணிலே பார்த்து சொல்றாங்க. ஆமா, அந்த அவங்க பிரான்ஸுடைய அந்த டெலிஸ்கோப் வச்சு இல்ல டெலிஸ்கோப் எல்லாமே ஒருத்தர் யூஏல இருக்காரு, 80 வயசு கிழவர், கண்ணாடி போடாம அத்தனையே இருக்கு சொல்றாரு. இது நான் படிச்ச நியூஸ் சொல்றேன். அந்த டெலிஸ்கோப் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூரியனை